இன்றைக்கி ஃபுல் குந்தன் ஒர்க் முகூர்த்தம் செட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது 12 பேங்கிள்ஸ் வரும். 4 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ் நம்ம பண்ண போகிறோம். பெரிய ட்ராப் ஷேப் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் முகூர்த்தம்க்கு ஸ்டேஜுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணக்குள்ளே அந்த ஸ்டேஜுக்கு லுக் அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முகூர்த்தம் சாரீ பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கலர். நான் அந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர் மட்டும் உள்ளார கொண்டு வராமல் இந்த மாதிரி நார்மல் ஒயிட் அண்ட் கோல்டு குந்தன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்போ நம்மளுக்கு இன்னுமே நம்மளோட பேங்கிள்ஸோட அந்த ரெட் அண்ட் க்ரீன் கலரோட லுக் சூப்பராக தூக்கி கொடுக்கும். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் இதில் 4 பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது 4x4 ஸ்கொயரு. இது வந்து கிளாஸியில் க்ரீன் கலர், இந்த கலர் சாரீ தான். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்டர் கலராக இருந்துச்சு அந்த சாரீக்கு. ஸோ இந்த மாதிரி நான் 8 பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இது எல்லாமே 4 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலருமே வந்து 4x4 கிளாஸி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல் குந்தன் பேங்கிளோட ரேட்டு கடைசியில் சொல்லியிருக்கேன். தென் சாரியோட பிக்சரும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ்க்காக நான் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். மூன் ஷேப்பும் நடுவில் வச்சுருக்கிறது ஸ்கொயரை தான் நான் திருப்பி வச்சுருக்கேன். அதுவுமே ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட பேங்கிள்ஸோட லுக்கு. இந்த மாதிரி ஃபுல் பேங்கிள்ஸையுமே நான் இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பார்க்கலாம். எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், பேங்கிள்ஸை நிறையா இருக்கனால நானுமே எப்படி அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொன்றையும் வச்சு பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் May 7, 8, 9, 10 நெக்ஸ்ட் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அந்த கிளாஸ் எடுக்க போகிறேன். யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ், மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். செட்டை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸு. நான் சாரியும் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. பாய்.